ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க, ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது வந்து நான் ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த விலாக். ஸோ ஃப்ரைடே அப்படின்னு பார்த்தாலே எங்கள் வீட்டில் வந்து யூஸ்வலாக நான்வெஜ் தான் இருக்கும். ஸோ தொழுதுட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றது தான் வந்து ஃப்ரைடேவே வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி எங்களுக்கு தோணும். ஸோ அதனால் ஃப்ரைடே அன்றைக்கி நான் சூப்பரான பட்டர் சிக்கன் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த லெக் பீஸில் வந்து 2 மட்டும் போட்டுட்டு மீதி வந்து நம்ம சூப் இல்லைன்னா ஏதாவது வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து நல்லா கழுவிக்கலாம். ஸோ சிக்கன் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சூப்பராக கழுவிடுங்க. கழுவினாலே வந்து சிக்கனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா அதோட ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும். யூஸ்வலாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தயிர் இல்லைன்னா மஞ்சத்தூள் போட்டு கழுவாங்க. அது ரெண்டுமே வந்து கழுவுறதுக்கு ஒரு ஆப்டானது தான். இல்லைனா வினிகர் போட்டு கூட கழுவலாம். அப்பயும் வந்து சிக்கன் வந்து சூப்பராக ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ சிக்கன் வந்து கழுவுனதுக்கப்புறமா நான் கையோட வந்து இந்த சிங்கை வந்து கழுவிட்டுக்கிறேன். ஸோ சிங்க் வந்து அப்படியே ஸ்மெல் வந்து நின்றும். யூஸ்வலாக நான்வெஜ் எது கழுவுனாலுமே வந்து சிங்கில் வந்து ஸ்மெல் வந்து தங்கிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கையோட இந்த சிங்கை வந்து கழுவி விட்டுருவேன். சிங்க்கு அதுக்கப்புறம் பைப் இதெல்லாம் வந்து நல்லா சோப் போட்டு இதுக்குன்னே தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு கழுவி விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து மண் சட்டியில் வந்து நம்ம பட்டர் சிக்கன் செய்யலாம். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மண் சட்டி வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். என்னோடய வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. ஸோ சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் சமைக்கிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ என்னோடய வீடியோ வந்து ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இங்கே வந்து பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிச்சிக்கலாம். கூட ஒரு பிரிஞ்சில் வந்து போட்டிருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஒரு 4-5 கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தழை வந்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை தழை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து ஒரு 2 to 3 டேஸ் ஆனது தான் இருந்தது. அதனால கொஞ்சம் கலர் இந்த மாதிரி இருக்குது. இன்னும் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக கருவேப்பிலை தழை கிடைக்கும், அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து காரமே இருக்காது, அதோட கலர் அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக தான் வந்து இந்த வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேட் கேப் மென்ஷன்காய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிடைக்கும். காரமே இருக்காது, சுத்தமாக ரொம்ப லைட்டான காரம் தான் இருக்கும். ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாவும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துனோம்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இதே டைமில் நீங்கள் மிளகு கூட சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து மிளகு பவுடர் சேர்த்துறதுனால சேர்த்துறேன். இது வந்து நல்லாவே கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். ஸோ யூஸ்வலாக ஒருத்தரும் ஒரு மாதிரி சிக்கன் செய்வோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நானே இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன், பட் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருந்தது. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது வந்து ஒரு ஜல்டையில் போட்டுட்டு அதுல சின்ன சின்ன சீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் பல்ல தட்டுப்பட்டால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. இது கூடவே வந்து 2 தக்காளியும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக பட்டர் சிக்கனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதுவுமே வந்து பல்லில் மாட்டக்கூடாது. அந்த மாதிரி நல்லா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா இதை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு தான் வந்து பட்டர் சிக்கன் பண்ணுவாங்க. பட் யூஸ்வலி வீட்டில் செய்கிறது அதெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. ஏன்னா சின்ன சின்ன ஜீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து பல்லில் மாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ அதனால தான் சொல்ல வந்தேன். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரைன் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 கியூப் அளவு வந்து நான் பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து நம்ம சிக்கன் பீசஸை வந்து இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டரோட ஃப்ளேவர் வந்து இந்த சிக்கன் பீசஸில் நல்லா இறங்கிடும்.
ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பட்டர் வந்து நல்லா இந்த சிக்கன் பீசஸ் வந்து நல்லா கோட் ஆயிடுச்சு சிக்கன் பீசஸில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்மூத்தாக இருந்து அரைக்கல, கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ண மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். ஸோ மசாலா வதக்கிறப்போ நம்ம உப்பு சேர்த்து தான் வந்து மசாலா வந்து வதக்கியிருந்தோம், அதனால் உப்பு சேர்த்துறது வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மசாலா வந்து நல்லா இந்த சிக்கனில் வந்து கோட் ஆகட்டும். ஸோ நான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த தண்ணியும் வந்து ஆட் பண்ணல, சிக்கனில் இருக்க தண்ணியே தான் வந்து நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. நான் நல்லா இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது காரத்துக்கு தேவையான ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். நான் எதில் குவான்டிட்டி எந்தெந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து அந்த மிக்சியில் இருக்கும் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்கிற எல்லா மசாலாவையும் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வரும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஸோ சிக்கனும் நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா மசாலாவையும் போட்டுட்டோம். ரொம்ப சிம்பிள் இந்த சிக்கன் செய்கிறது, ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. ஸோ காரம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், 10ல் காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குளிர் இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா காரசாரமாக சாப்பிடலாம் அப்படின்னு தான் தோண்டிகிட்டு இருந்தது. ஸோ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே பெப்பர் போட்டுட்டு கட் பண்ணி எடுக்க கொத்தமல்லி புதினா. எனக்கு வந்து பர்சனலாக கேப்சிகம் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரி பெருசாக கேப்சிகம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கேப்சிகம் ஃப்ளேவரும் வந்து இந்த கிரேவியில் நல்லா இறங்கும். ஸோ உங்களுக்கு கேப்சிகம் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான பட்டர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சிக்கன் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? ஸோ சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸுக்கு, சப்பாத்தி, நான், பட்டர் நான் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆப்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ மீட்டிங்